என் அத்தையின் ஆசை. கதை முடிந்தால் கடைசி வரை கேளுங்கள். ராஜா. எனக்கு ஒரு அத்தை இருக்கிறாள். அவங்கள பற்றி சொல்றதுன்னா அழகில் வெடிக்கும் குண்டு என்று ஒரே வார்த்தையில் வர்ணிக்கலாம். அவ்வளவு அழகான, கவர்ச்சியான உருவம். எனக்கு 14 வயதாக இருக்கும்போதே எங்க தாய் மாமா அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனா இன்னும் அத்தையின் அழகு கூடியதே தவிர குறையல. மாமா என்றால் சொத்தை ஆகிட்டார். நான் அடிக்கடி அத்தை வீட்டுக்கு போவேன். சில நேரங்கள்ல மாமா இருப்பார். மற்ற நேரங்களில் அத்தை மட்டும் இருப்பாள். நான் விடலையா இருந்ததுனால யாரும் இதை பத்தி கண்டுக்கறதில்ல. நானும் அதை பயன்படுத்திக்குவேன். சில நேரங்களில் அத்தை குளிக்கும்போது, ராஜா சோப் வாங்கிட்டு வா அம்பாங்க. நான் வாங்கி வரும்போது அத்தை நெஞ்சுக்கு மேலே ஒரு துணியை கட்டிக்கொண்டு குளிக்கும் காட்சி பார்க்க படு கவர்ச்சியாக இருக்கும். நனைந்த துணி அத்தையின் கட்டழகை கண்ணாடி போல் காட்டிவிடும். அத்தையின் மார்பகம் ரொம்ப பெரியது. மார்பு முனைகள் கூட நனைந்த பாவாடைக்கு மேல் துருத்திக் கொண்டிருக்கும். தொடைகளை பார்த்தாலே மூடு வந்துவிடும் போலிருக்கும். பின் அழகு பார்ப்பவரை மயக்கம் கொள்ளச் செய்யும். அப்படிப்பட்ட அழகை குளியல் ஆடையில் பார்த்தால் எப்படி இருக்கும்? நான் வேண்டுமென்றே, அத்தை முதுகை தேய்ச்சுடவான்னு கேட்பேன். அத்தையும் சரின்னு சொல்லுவாங்க. நான் முதுகை தேய்க்கும் சாக்கில் மெதுவாக அத்தையின் இடுப்பு, அக்குள், பின்னழகு என்று எல்லா இடத்திலும் கைவரிசையை காட்டுவேன். அத்தையும் பேசாமல் இருப்பாங்க. அந்த நேரத்தில் என் ஆண் உறுப்பினம் கூட எழுந்து நின்று ரொம்ப பாடுபடுத்தும். பின்னாலிருந்து தேய்ப்பதால் அது அத்தைக்கு தெரியாது. அத்தைக்கும் சரியான வெறி உண்டு. அடிக்கடி பாத்ரூமில் போய் ஆண் உறுப்பினம் போன்ற ஒன்றை பெண் உறுப்பினமில் போட்டு போட்டு சுய இன்பம் அனுபவிப்பதை மறைந்திருந்து பார்த்திருக்கேன். சில நேரங்களில் என்னை இறுகக் கட்டிப்பிடித்து என்னை சேர்ப்பது போல் தன் உடம்பை என்மேல் அடிப்பா. விளையாட்டுக்குடா நின்னு சொல்லுவா. ஒரு நாள் கட்டிலில் சாய்ந்திருந்த அத்தை என்னை பார்த்து, ராஜா கண்ணா, எனக்கு உடம்பு ஒரே வலியா இருக்குது. கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்றியா நாங்க. நான் அத்தையின் கன்னங்கள், தோள், கைகள் என்று மசாஜ் பண்ணிவிட்டு முதுகை நீவிவிட்டேன். அப்படியே மெதுவாக கைகளை கீழே இறக்கி இடுப்பின் 2 பக்கத்தையும் பிடித்து மசாஜ் செய்தேன். அத்தையின் விரிந்த பின் அழகு என்னை வா வா என்று அழைப்பது போலிருந்தது. அங்கேயும் என் கைகளை கொண்டு சென்று புட்டங்கள் 2ஐயும் தட்டி தட்டி பிசைந்தேன். அப்பொழுது அத்தைக்கு மூடு வந்தது போல் நெளிந்தாள். நானும் விடாமல் செய்தேன். அப்போ அத்தை மல்லாக்க புரண்டு படுத்துக்கொண்டு, இப்போ முன்பக்கம் செய்டா கண்ணா என்றாள். நான் அத்தை மேல் ஏறி 2 தொடைகளின் மேல் உட்கார்ந்து கொண்டு அத்தையின் தொப்புள் பகுதியை தடவினேன். அப்படியே மேலே 2 மார்பதங்கள் இடையில் கையை வைத்தேன். அப்பொழுது அத்தை கண்களை மூடிக்கொண்டு என் 2 கைகளையும் எடுத்து தனது பெரிய மார்பகங்கள் மேல் வைத்து நசுக்கினாள். ராஜா, உங்க மாமாவுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. நீ நல்ல பிள்ளை, நல்ல மசாஜ் செய்றாய். உன் ஆண்மை எப்படி என்று டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா என்றாள். நானும் சரி என்றேன். அப்போ என்னோட உடுப்புகளை ஒவ்வொன்றாக கழற்றேன் பார்ப்போம் என்றாள் அத்தை. நான் முதலில் அத்தையின் சேலையை அவிழ்த்தேன். பிறகு ஜாக்கெட்டை கழற்றினேன். உள்ளே கருப்பு பிராவுக்குள் அத்தையின் மார்பகங்கள் கோபுரம் போல் நிமிர்ந்து நின்றன. பின்னர் பாவாடையையும் கழற்றினேன். அத்தை கருப்பு நிக்கர் போட்டிருந்தாள். அப்பொழுது அத்தை, கண்ணா, உனக்கு என்னை சேரணும் போல இருக்குதானே, வெட்கப்படாதே. உனக்கு எப்படியெல்லாம் தெரிந்ததோ அப்படியே செய் என்றாள். லைசென்ஸ் கிடைத்த வெறியில் நான் அத்தையின் பிராவையும் நிக்கரையும் கழற்றி எறிந்தேன். முதலில் அத்தையை நிர்வாணமாக பார்த்ததில் எனக்கு தலை சுற்றியது.
கேரளத்து சம்யுக்தா வர்மா மாதிரி ஒரு உருவத்தை நிர்வாணமாக பார்த்தால் வேறு என்ன செய்யும்? அத்தையின் 2 மார்பகங்களையும் கைகளில் ஏந்தி கொண்டு மார்பு முனைகளை வாயால் சூப்பினேன். அத்தை என் பிடரியில் கை வைத்து என் தலையை தன் மார்பகங்களிடையே திணித்தாள். பின் என்னை இழுத்து என் உதடுகளில் அழுத்தமாக முத்தமிட்டாள். நானும் அத்தையின் உடம்பில் முத்த மழை பொழிந்தேன். அத்தைக்கு உண்மையிலேயே மூடு வந்துவிட்டது. தனது 2 தொடைகளையும் அகட்டி பெண் உறுப்பினத்தை விரித்து வைத்துக் கொண்டாள். அது புரிந்து நானும் அத்தையின் சிவந்த தனிப்பகுதியை நாக்கால் நக்கினேன். அத்தை புழு. இதுபோல் உங்களுக்கு கதைகள் நிறைய கேட்க ஆசையா இருந்தால் மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.